ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நோய்களுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய மருத்துவ குணம் மிக்க அதலக்கா பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த அதலக்காயை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 இன்ச் அளவில் தான் இருக்கும். இந்த மாதிரி காம்பு நீட்டிகிட்டு இருக்கும். பார்க்குறதுக்கு குட்டி பாவக்காய் மாதிரி, அதில் பீக்கங்காய் மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கும். இப்போ இந்த காம்பை இந்த மாதிரி கையாலேயே கிள்ளிடலாம் 2 பக்கமும். இதே மாதிரி எல்லா காயும் இந்த மாதிரி 2 பக்கமும் கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த காய் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே விளையும். எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கிற அந்த காயை எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த காய் வாங்கின ஒரு நாள்லேயே சமைச்சிடணும், இல்லைன்னா இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே ஃபஸ்ட்டு பிஞ்சாக இருக்கும்போது குட்டி குட்டியாக வெண்டைக்காய் சைஸில் விதை இருக்கும். அது மறுநாள் விட்டோம்னா கொஞ்சம் முத்தி இந்த மாதிரி வெடித்து விதை வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் வாங்கின அன்னைக்கே சமைச்சிடணும். அதலக்காயை தண்ணியில் நல்லா கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை சேர்க்குறது இந்த காய்க்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காம்பை கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அதலக்காயை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். காயில் தண்ணி எதுவும் இல்லாத அளவு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த காயை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரேராக விளையிற இந்த அதலக்காய் எந்தெந்த ஊரில் கிடைக்கிதுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காய் நல்லா வதங்கி பாதி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய்த்தூளோட வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இந்த அதலக்காய் நல்லா வதங்குறதுக்கு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது ஆகும். இப்போ மிளகாத்தூள் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளுக்கு தேவையான அதலக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரேராக கிடைக்கிற இந்த அதலக்காய் எந்தெந்த ஊரில் விளையுது, இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.